வணக்கங்க. எங்களோட பிஸ்னஸ் வந்து 2013 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது ஆல்மோஸ்ட் எங்களோட 9th இயர். அண்ட் எங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக தான் நாங்கள் இது பிளான் பண்ணோம். ஏன்னா இந்த கேட்டகரி நாங்கள் இந்த செக்மெண்ட்டுக்கு வந்தபோது நாட் மச் ஸ்டோர். இது வந்து வெல் டெவலப்பிங் ஐடி செக்மெண்ட் இருக்கிற ஒரு காரிடார். ஸோ எங்ககிட்ட ஸ்டேபிள் செக்ஷன்ஸ் இருக்குது, காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது, ப்ளஸ் அதர் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ், கிச்சன்வேர் ஐட்டம்ஸ், டாய்ஸு எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அண்ட் ஃபார் 9 இயர்ஸாக நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஸ்டோரில் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 18,000 கோட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது ஒரு 12,000 கோட்ஸ் ரெகுலராக ரிப்பீட்டேட்டிவாக நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணிகிட்ருக்குறோம். கஸ்டமர் பேஸ் மோஸ்ட்லி நமக்கு இன்னன் அரௌண்ட் படூர், கேளம்பாக்கம், ஒரு சில கஸ்டமர்ஸ் இன்னும் கொஞ்சம் லாங்கில் இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்துட்டுருக்குறாங்க. இதுதான் எங்களோட கஸ்டமர் பேஸ். இனிஷியலாக நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்ககிட்ட வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு இஆர்பி டூல் கிடையாது. ஸோ பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருந்தது. பட் எங்களால் எஃபெக்டிவாக கேட்டர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இல்லை. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. அந்த ப்ராப்ளம் எங்களால் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் ரன்னிங்கில் இருக்குது. அண்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு புது சாஃப்ட்வேர் வாங்குறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. அதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி எடுத்து தான் பண்ணோம். பட் அது பண்ணதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போது லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக எங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் மூவிங் ஸ்டாக்ஸில் நிறைய வாஷ் அவுட் பண்ணிட்டோம். மூவிங் ஸ்டாக்ஸ் ஆல்வேஸ் அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி பார்த்தோம். பட் அதெல்லாம் பண்ணாலும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எங்களது டேர்ன் ஓவர் டைம் ரொம்ப கம்மி. பை த டைம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணி அதை விற்று முடித்து நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போகிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா 3 டேஸ்லேயே முடிஞ்சிடும். அடுத்த சப்சிக்வெண்ட் ஆர்டர் வாங்க வேண்டியிருக்கும். இதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஷெல்ஃப் லைஃப், 2 நாள்லேயே நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணணும். இன்றைக்கி வாங்குவீங்க, நெக்ஸ்ட் டேவே கன்சியூம் பண்ணணும், இல்லைனா 3rd டே எக்ஸ்பைரி ஆகிடும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இருக்கும். ஒரு சிலது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ், அது யூ வில் நாட் சி இன் அதர் ஸ்டோர்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு யூனிக் ப்ராடக்ட்ஸ், லைக் ஊட்டியிலேருந்து நாங்கள் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரோம். அது எங்களுக்கு இங்கே லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு யாரும் கிடையாது. இப்போ அந்த மாதிரி ப்ராடக்ட்டு நிறைய, அந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வச்சுருந்தோம். இப்போ அந்த ப்ராடக்ட்லாம் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம பிஸி ஷெடியூலில் வேறு ஏதோ ஒரு ஒர்க்கில் ரொட்டீன் போகும்போது இதெல்லாம் வாஷ் அவுட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதுக்கு என்ன எஃபெக்டிவாக பண்ணலான்னு நினைக்கும் போது தான் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணார். சஜஸ்ட் பண்ணும்போது அவர் சொன்னது வந்து இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஆட்டோ மெர்ஜ் பண்ணிக்கும் எல்லாம் சொன்னார். பட் வேர்ட்லாம் பார்க்கும்போது, ஜார்கன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாமே ராக்கெட் சயின்ஸ் மாதிரி தான். அது ஒரு கிராசரி ஸ்டோருக்கு எந்த அளவுக்கு வரும்ன்றது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தெரியல. அப்படியே தெரிஞ்சால் கூட ப்ராடக்ட் இருக்கலாம் நல்லா, பட் அது எங்களுக்கு எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு எக்ஸிஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டோரில் போயிட்டு ரிவ்யூ கேட்டோம். அண்ட் ரிவ்யூ கேட்டபோது அவங்க சொன்ன ஃபீட்பேக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சைமன் தான் ஐயோட ஃபவுண்டர், அவர்கிட்ட நாங்கள் ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு பேசினோம். வந்து எங்களுக்கு எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் எந்த அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவலோட கேலிபர் முக்கியம். ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பீப்புள். நாங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் சீனியர் மேனேஜராக இருந்துட்டு அதை விட்டுட்டு ஒரு ஆண்டர்பிரினராக ஆகணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு சிஸ்டம் நாலேஜ் இருந்தது. பட் என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜஸ்ட்டு காலேஜ் பேசிக் யூஜி படித்தவர் தான், இன்னொருத்தர் வந்து காமர்ஸ் படித்தவர், அவருக்கு சிஸ்டம் நாலேஜ் ரொம்ப கிடையாது. அந்த மாதிரி வேறு வேறு செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஐயால் எந்த அளவுக்கு கேட்டர் பண்ண முடியுன்ற ஒரு டவுட் இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் சைமன் வந்து ஒரு டெமோ கொடுத்தாரு. அந்த டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ஒரு கிக் ஸ்டார்ட்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எங்களுக்கு என்ன எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அப்போ எங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுத்தாரு சைமன். எனி டைம் அவங்க கூப்பிட்டாலும் அதுக்கு கால் ரிசீவ் பண்ணார், உடனே அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்யூஷன் சொன்னார். அண்ட் எங்களுக்கு ஒரு ரோட் மேப் நாங்கள் இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இது நாட் லைக் காம்படிஷன், எல்லோரும் 1, 2, 3 வரணும்னு அவங்கவுங்க ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலான்றது தான் பெரிய ப்ளஸ்ஸு. நாங்கள் 9 இயர்ஸாக ஸ்டோர் ரன் பண்ணாலும் எங்களுக்கே நிறைய லேர்னிங் வந்து அப்போ தான் புரிஞ்சுது.
ஒரு பிஸ்னஸ் இன்னும் எப்படி எஃபெக்டிவாக சிஸ்டமேட்டிக்காக ரன் பண்ணலான்றது ஒரு ஐயை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன்னா எங்களுக்கு ஒரு ஷெடியூல் இருக்கும், சப்ளையர் ஷெடியூல்னு. ஆனால் அந்த சப்ளையர் ஷெடியூல் சப்ளையரும் மதிக்க மாட்டாங்க, எங்கள் கடையிலையும் மதிக்க மாட்டாங்க. பார்த்தா ஸ்டாக் இருக்காது. ஏன் இல்லைன்னா சேல்ஸ்மேன் இல்லைன்னுவாங்க. சேல்ஸ்மேனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோன்னா, சார் நான் வந்தேன், உங்கள் கடையில் பசங்க யாருமே ப்ராப்பராக ஆன்சர் பண்ணலான்னுவாங்க. இந்த ப்ராசஸில் ஒரு 10 days சேல்ஸ் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவன் வரந்தானா ஒன்று அவனுக்கு ராஜ மரியாதை இருக்கும், இல்லைனா அந்த சேல்ஸ்மேனை பார்த்து நம்ம கடை பசங்க கோபமாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி பர்சனல் டிபெண்டன்சி நம்பி தான் கடை ஓட்டுற மாதிரி இருந்தது. அந்த இன்டர் டிபெண்டன்சி ரொம்ப கட் பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா எங்களதில் பெரிய சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மேன் பவர் கிடைக்கிறது தான். அதுலேயும் ரொம்ப எஃபெக்டிவான மேன் பவர்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். வராங்க, ஒரு 3 months ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் போயிடுறாங்க, திருப்பி வராங்க, போயிடுறாங்க. இதுக்கு நம்ம ஒரு பர்ச்சேஸ் மேனேஜர், ஒரு ஸ்டோர் மேனேஜர்னு வச்சுக்கிட்டு ரன் பண்ணுற அளவுக்கு பெரிய ஸ்டோராக இருந்ததுன்னா ஓகே, அஃபோர்ட் பண்ணலாம். எங்களுதெல்லாம் வந்து மீடியம் செக்மெண்ட் ஸ்டோர் தான், எங்களுக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அந்த டைமில் எங்களுக்கு இந்த வந்து ஒரு 3 monthsலேயே எனக்கு வந்து நல்லா கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, இனிமேல் என் ஸ்டோருக்கு வந்து பர்ச்சேஸ் மேனேஜர் நாட் ரெக்வயர்டுன்னு. அதுவே ஒரு சப்ஸ்டான்ஷியல் சேவிங். ரெண்டாவது பீப்புள் டிபெண்டன்சி டோட்டலாக போயிடுச்சு. இது ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நம்ம கொஞ்சம் மெட்டிகுலஸாக ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour ஒர்க் பண்ணி சிஸ்டம் நம்ம ட்வீட் பண்ணோன்னா இந்த கோர்ஸ் ஆஃப் ஒரு 3-4 monthsல உங்கள் பிஸ்னஸ் டோட்டலாக சிஸ்டம் பேஸ்டாக மாறிடும். அது நாங்கள் பண்ணோன்ற கான்ஃபிடென்ட்டில் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி வித்தின் ஒரு 3 monthsல ஆல்மோஸ்ட் 95% சப்ளையரை வந்து ஆன்போர்டு கொண்டு வந்துட்டோம். இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு 1 monthக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சப்ளையர் தான் நான் உள்ளே கொண்டு வந்தேன். ஏன்னா நான் பர்சனலாக கான்ஃபிடென்ட்டாக இல்லை, அதுதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. சிஸ்டமால் போப்போ பண்ண முடியும். ஸோ நாங்கள் ஒரு 5 சப்ளையர் முதல்ல கொண்டு வந்தோம். அவங்களோட டேட்டா பேஸை செக் பண்ணோம், அப்புறம் அவங்களுக்கு பிஓ போகுதான்றது பார்த்தோம். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு எங்களுக்கு ரொம்ப என்லைட்டன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்லோவாக எல்லா சப்ளையரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர ஆரம்பித்தோம். இது பண்ண ஆரம்பித்ததில் ப்ரோஸும் இருந்தது, கான்ஸும் இருந்தது. ப்ரோஸ் என்னென்னா, முன்னே சேல்ஸ்மேன் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் வருவாங்க. அன்னெசரியாக கஸ்டமரை அட்டென்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஸ்டோர் பசங்கள்லாம் போயிட்டு அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன்றது அன்னெசரி டிஸ்கஷன் ஸ்டோரில் நடந்துகிட்ருக்கோம். இப்போ இது இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து சேல்ஸ்மேனோட மூமெண்ட் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் 90% குறைஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ரெண்டாவது, இப்போ ஈவன் எங்கள் ஸ்டோர் பசங்களுக்கு கூட அவங்க ஆர்டர் முன்னே கொடுத்தாங்களே தவிர ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொடுத்ததா அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, பை மிஸ்டேக் எதாவது தப்பு பண்ணிவிடுவோமோன்னு. இப்போ அவங்களோட நீட் இப்போ நமக்கு இல்லை. ஏன்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிவிட்டு பியூவை ரைஸ் பண்ணிவிடுது. அதில் ஸ்டாஃபும் ரொம்ப ஹாப்பி, அவங்களோட அவைலபிலிட்டி எப்பயுமே ஸ்டோரில் இருக்குதுன்றது. பெரிய அட்வான்டேஜ் நாங்கள் என்ன பார்த்தோம்னா, இன்ஸ்டால் பண்ணி வித்தின் மந்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய கேஷ் ஃப்ளோ வந்துருச்சு. யூஸ்வலாக எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கிற ஃபண்டு பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸாக இருக்க ஆரம்பிச்சது. வாங்கணும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பட் அதில் இருந்த ஆல்டர்னேட்டிவ் கான் என்னென்னா, சிஸ்டம் ரொம்ப ரொம்ப காஷியஸாக எவ்வளோ விற்குதோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் ஆர்டர் போட ஆரம்பிச்சது. பட் அது வந்து நமக்கு ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்லாம் நிறைய இடத்துல காலியாக இருந்தது. ஆக்சுவலாக அதுதான் சேல்ஸோட ட்ரெண்டுனாலும் நமக்கு சம்டைம்ஸ் ஃபார் விசிபிலிட்டி, கஸ்டமர் அட்டென்ஷனுக்காக நம்ம ஒரு சிலதை வைக்க வேண்டியிருந்தது. அது இந்த மாதிரி ஆஸ் அண்ட் வென் எங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ என்ன பண்ணணும்னு கேட்கும்போது ஆல்வேஸ் சைமன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஷெல்ஃப் ஃபிட் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்கன்னாரு. அதை ஆட் பண்ணோம். அப்புறம் உங்களோட சப்ளை செயின் சைக்கிளோட டேட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்கன்னாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பண்ணும்போது அந்த ஏஐயோட லாஜிக்கும் எங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிது. ஸோ எப்படி சிஸ்டம் ஒர்க் பண்ணுதுன்னு. இப்போ எங்கள் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டேர்ன் ஓவரும் பண்ணுது. இட்ஸ் நாட் லைக் மூவ் ஆகாத ப்ராடக்ட் நாங்கள் வைக்கல. 146 சப்ளையர்ஸ் நாங்கள் வந்து சிஸ்டம்லேருந்து ஆட்டோ பிஓ கொடுத்துட்டோம். ஒரு 14 சப்ளையர் வந்து நாங்கள் மேனுவல் பிஓ வச்சுருக்கிறோம். மேனுவல் பிஓனா சிஸ்டம் வந்து குவான்டிட்டி ஜென்ரேட் பண்ணிடும், பட் அவங்களுக்கு பிஓ அனுப்பாது ஆட்டோமேட்டிக்காக. 146 சப்ளையர்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிஓ அனுப்பிச்சிடும்.
இந்த 14 சப்ளைஸ் நாங்கள் எதுக்கு வச்சுருக்கோன்னா ஆஸ் அண்ட் வென் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும்போது மட்டும் நம்ம அமுச்சிக்கலாம், எல்லாம் நாட் ரெக்வயர்ட். அதனால நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ அந்த 146 சப்ளையரில் மெஜாரிட்டி சப்ளையர்ஸு இப்போ எங்களோட எக்ஸாக்ட் பிஓ குவான்டிட்டிக்கு தான் சப்ளை பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்களுடைய இன்எஃபிஷியன்சியும் எங்களால் பார்க்க முடியுது. லைக் முன்ன பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பெனி பர்சன் வருவாங்க, சார் உங்கள் கடையில் சேல்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த டிஸ்பிளே இனிமேல் எங்களால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னுவாங்க. நாமளும் நினச்சிப்போம் ஒருவேளை ப்ராபப்ளி நம்மளால் போதுமான அளவு சேல்ஸ் பண்ண முடியல, அதனால தான் நமக்கு வால்யூம் கொடுக்க முடியலன்னு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சப்ளையரோட ஃபில் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது எவ்ரி சப்ளையருக்கு நம்ம ஐயில் போய் பார்க்க முடியும். இந்த சப்ளையரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபில் ரேட் எப்படி கொடுக்குறாங்க, அவங்கள சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க, அவங்களோட டம்ப் என்ன மாதிரி வருது, எல்லாமே நம்மளால் சிஸ்டமில் பார்க்க முடியும். அது நிறைய சப்ளையர்ஸு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டும் காட்டுறாங்க. அது ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது பெரிய ஹெடேக் போனது என்னென்னா டம்ப்பு. நம்ம சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டம்ப்பு தான் பெரிய ட்ராபேக். எது டம்ப் வந்தது, என்ன போச்சு, எதுவுமே தெரியாது. இப்போது ஆஸ் அ ஸ்டோர் ஓனராக என்னோட இன்ட்ராக்ஷன் வித்து எங்கள் சப்ளையரோட ஓனருக்கும் பெருசாக இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஏன்னா ஆர்டர் எடுத்தது அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட சேல்ஸ் பர்சனாக இருப்பார், ஆர்டர் கொடுத்தது என் கடையில் இருக்கிற ஏதோ ஒரு பையனோ பொண்ணோ இருக்குவாங்க. இந்த இதில் எங்களோட ரிலேஷன்ஷிப் டோட்டலாகவே இல்லாமல் போயிடும், டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் போயிடும். இப்போ பிஓ போகிறதுனால அந்த கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டரும் நாங்கள் என்ன ஆர்டர் கொடுக்குறோன்றது பார்க்க முடியுது, ப்ளஸ் டம்பான ஐட்டமும் எங்களோட பிஓலேயே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ ஒரு சப்ளையர் வந்து ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறாரு. 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போட்டோன்னா இமீடியட்டாக நெக்ஸ்ட்டு பிஓ அவங்களுக்கு போகும்போது பிஓக்கு கீழே வந்து அவங்களோட என்னென்ன ஐட்டம் டம்ப்பு வெயிட்டிங் ஃபார் சப்ளையர் ரிட்டர்ன்ன்றது கீழே தெரிஞ்சிடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சப்ளையரும் பார்க்க முடியும். அண்டு இதில் எதுவும் ஆம்பிகுட்டி கிடையாது. முன்னெல்லாம் வந்து நாங்கள் கம்யூனிகேஷன் கேப் நிறைய இருக்கும். நாங்கள் வந்து இதில் ஒரு 10 பீஸ் டம்ப் ஆகிருக்கணும், சப்ளையர் வந்து 8 பீஸ்ன்னு எழுதிட்டு போயிருப்பார். அது அவர் போய் கம்பெனி பர்சன் கிட்ட சொல்லும்போது அவர் 6 பீஸுன்னு ஃபைனலாக வரும்போது அது அன்ரிசால்வ்டாகவே அந்த ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கும். அந்த பீப்புள் டிபெண்டன்சி யாராவது டோட்டலாக போயிடுச்சு. இப்போ ஆன்லைன் பெனிட்ரேஷன் ரொம்ப சிவியராக வர டைமில் நம்மள மாதிரி குட்டீஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ரீசன் என்னென்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சதுனாலும் நம்மளோட கஸ்டமரை காம்படிட்டராக எடுத்துன்னு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு கஸ்டமர் 50 ப்ராடக்ட் வாங்கணும்னு கடைக்கு வராரு, 1-2 ப்ராடக்ட் மிஸ் ஆகுதுன்னா ஓகே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. மெஜாரிட்டி ப்ராடக்ட் நம்ம கடையில் மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த கஸ்டமர் ஃபார் எவர் மிஸ் பண்ணிடுவோன்றது தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டில். நம்ம பேரண்ட்ஸ்லாம் இருந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஒரு கடை இருக்கும், என்ன இருந்தாலும் அந்த கடையில் தான் போய் வாங்குவாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. அந்த அந்த லக்ஸுரி பீரியடில் நமக்கு முடிஞ்சிருச்சு. அன்லெஸ் நண்டில் நம்ம ஃபிட்டாக இல்லைன்னா நம்ம அவுட் ஆஃப் பிஸ்னஸ் தான். நம்மளை ஃபிட்டாக ஆக்கிக்கிறதுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய கட்டிங் எட்ஜ். அது நான் எங்களை மாரி ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டோ, மீடியம் சைஸ் சூப்பர் மார்க்கெட்டோ, லார்ஜ் சைஸ் சூப்பர் மார்க்கெட், எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் டேட்டா தான் நம்மளோட ஸ்ட்ரென்த். எந்த ப்ராடக்ட் விற்குது விற்கலை, எந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இல்லை, எது நம்ம ரெப்ளனிஷ் பண்ணணும், இது தெரிஞ்சிக்காமல் நம்மளால் இனிமேல் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. முன்னே நம்ம ஏதோ வாங்குவோம், கஸ்டமர் ஏதோ வாங்குவாங்க, ஏதோ பிஸ்னஸ் நடக்கும். அந்த மாதிரி ஏதோன்றதுக்கு இனிமேல் பேச்சுக்கு இடமே இல்லை. அன்லெஸ் நண்டில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பிஸ்னஸ் ரன் பண்ண தெரியலனா we are அவுட் ஆஃப் பிஸ்னஸ். என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா நாளைக்கு ஏதோ ஒரு புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறவங்களோ ஏஐ நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தாராளமாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 10th படிச்சிருந்தீங்கன்னா கூட போதும், இல்லைனா ஒரு 8th படித்தவராக இருந்தால் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு காமன் சென்ஸ் இருந்ததுன்னா, ஏன்னா அவங்க ப்ரோக்ராமிங் நல்லாவே பண்ணிட்டாங்க, நம்ம ப்ரோக்ராமிங்கில் ஒன்றும் கை வைக்க வேண்டியதில்லை. அவங்க சொல்கிற அந்த சீக்வன்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னு அவங்க சொல்லிக் கொடுக்கறத நம்ம ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோனாலே நம்மளோட சக்ஸஸ் வந்து டெஃபினட். யாரை கேட்டாலும் நான் கண்டிப்பாக ஐயை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.